ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திகேயன். சிறுதானிய வெரைட்டிஸ் குறித்து அதில் எப்படி சமையல் செஞ்சு ரெகுலர் உணவில் சேர்த்துக்கலாங்கிறது நிறைய சீரீஸாக போட்டு வரேன். இதுக்கு முன்னாடி சாமை புலாவ் செஞ்சு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2 தோசைகள் எப்படி செய்யலாங்கிறது செஞ்சு காமிச்சிருந்தேன். இன்னைக்கு 4வதாக ஒரு ஆரோக்கியமான உணவு. இது வெள்ளை சோளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு செய்ய போகிறோம். இந்த வெள்ளை சோளம் அப்படிங்கிறது ஹிந்தியில் ஜோவர் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக இந்த வெள்ளை சோளத்தோட ஒரு எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. மெயினாக நார்த் இந்தியாவில் கூட இந்த எஃபெக்ட்டுக்காக இந்த வெள்ளை சோளத்தை உணவுல சேர்த்துக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியாவில் எப்பவுமே சாப்பிடக்கூடிய விஷயம் சப்பாத்தி. இந்த சப்பாத்திக்கு சம்டைம்ஸ் என்ன பிரச்சனை வரும், gluten அலர்ஜி வரும். ஸோ அந்த gluten அலர்ஜி இருக்கிறவங்க குடல்ல வீக்கமாகி டைரியா போகிறதுங்கிறத gluten அலர்ஜி. இந்த gluten அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஜோவர்னு சொல்லக்கூடிய வெள்ளை சோளம் சேர்த்துக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த வெள்ளை சோளம் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம இன்னைக்கான ரெசிபியில் இந்த வெள்ளை சோளம் எப்படி பாப்கார்ன் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று பாப்கார்னா சாப்பிடுங்க டைரக்டா, அப்படி இல்லைன்னா நம்ம சில காய்கறிகள்லாம் சேர்த்து சாலடாவும் சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளம் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் 1 hour ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம வடிச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துட்டோம். நம்ம இதை இப்போ நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு அது மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறோம். பாருங்கள், இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour அப்படியே நம்ம விட்டுடணும். இந்த வெள்ளை சோளம்ல ஏகப்பட்ட வைட்டமின் மினரல் சத்துக்கள் இருக்குங்க. மெயினா நயாசின், ரிபோஃப்ளேவின், தயமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சத்துக்கள் எல்லா விஷயத்துலையும் எல்லா உணவுலையும் இருக்கிறது இல்லை. ஆனா இந்த உணவுல இந்த நயாசின், ரிபோஃப்ளேவின், தயமின் அப்படிங்கிற வைட்டமின்கள் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கிறது. இது ஒரு பெரிய பெனிஃபிட். அப்புறம் மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், தாது உப்புக்கள், காப்பர், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாது உப்புக்களும் சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிடுது. இந்த வெள்ளை நாட்டு சோளம் சேர்த்துக்கும் போது நல்ல புரத சத்து உள்ளது. பிளஸ் இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக மிக குறைவு. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால சர்க்கரை வியாதிக்காரங்க இந்த உணவை எடுத்துக்கலாம். இந்த சோளம்ல மாதுளம்பழம், திராட்சையை விட அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குங்கிறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால கண்டிப்பா வெள்ளை சோளமும் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படியாவது இது சிறுதானியங்களை உங்க உணவு முறைக்குள்ள கொண்டு வந்துடுங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டு இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறேன். பாருங்க, நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சோளத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா பாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது பாப்கார்ன் மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக பாப் ஆகிட்டு வரும். பாப்கார்ன் மாதிரி எப்படி அழகாக பாப் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்குன்ட்டு நம்மளுக்கு பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். நம்ம நாட்டு சோளத்தை வச்சு எவ்வளோ அழகாக செஞ்சுட்டோன்னு பாருங்கள். இப்போ இதில் ஒரு நம்ம சாட் ஒன்று பண்ணலாம். நம்ம சாட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் துருகிய மாங்காய், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் நறுக்கிய க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு அந்த பைண்டிங்காக கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, சோள பேல்பூரி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம வீட்டிலையே நம்ம நாட்டு சோளத்தை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பெரியவங்கள, குழந்தைங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னு பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான்.
வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒண்ணு பாப்கார்னா சாப்பிடுங்க டைரக்டா. அப்படி இல்லைன்னா நம்ம சில காய்கறிகள்லாம் சேர்த்து சாலடாவும் சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்க ஒரு ஸ்நாக்ஸா செஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல், மற்ற ஹெல்த் நியூஸ் குறித்த பல விஷயங்கள், உடற்பயிற்சிகள் குறித்த பல விஷயங்கள் நம்ம சேனல்ல ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறேன், பாருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.